ChatGPT ஏதாச்சும் நமக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்புட்டா கொடுப்போம். ChatGPT அந்த LLM மாடலை யூஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டை வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாடல் எப்படி ஜெனரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா இப்போ ரொம்ப வந்து பிரைமரியா போயிட்டு இருக்கிறது ஏ ஏஜென்ட்ஸ் தான். பிகாஸ் ஆஃப் ஏஐலேருந்து ஏ ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் ரிப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கண்டென்ட் கிரியேஷனா இருந்தாலும் சரி, நீங்க ஒர்க் பண்ற ஒரு ஒர்க் ஃப்ளோல இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து ஏ ஏஜென்ட் கொண்டு வர முடியும். முதல்ல ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வெப் டெவலப்பர்ட்ட பேசிக்கா சின்ன நம்ம கடைங்களுக்கு பண்ணணும்னாவே 10,000, 20,000, 30,000, 50,000, 1 லட்சம் வரைக்கும் கேட்குறாங்க. பட் இந்த விஷயங்கள்லாம் பார்க்குற வரையும் பை யூசிங் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே. அதே சமயம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல எல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, அது வந்து ஒரு மாதிரி சீட் பண்ற மாதிரின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. Hello techies, in today's podcast we connecting with our special guest. இப்போ எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயுமே ஏஐ வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் ஃபியர் ஆகும். இல்லை ஏஐ பத்தி கத்துக்கணும் தான் நிறைய பேர் ஏஐ தான் லாஸ்ட் 6 மந்த் தான் இண்டஸ்ட்ரியை திருப்பி போட்டுட்டு இருக்கு. அதுதான் எல்லாத்தோட ஒரு பேசுற விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. அப்படி ஏஐ பேஸ் பண்ணி நம்ம தமிழ் கம்யூனிட்டியில ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் தி ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருந்து பெஸ்டா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டுட்டு இருக்கவர் தான் ஏஐ வித் கோடி. ஸோ அவரோட தான் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் பிரதர் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். Hello everyone, thank you for inviting this. Great. So brother, so more than 10+ years இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் லாஸ்ட் 2 to 3-4 இயர்ஸாவே ஏஐ பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலேயே ஏஐ பேஸ் பண்ணி நிறைய கான்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அவரோட ஏஐ ஏஜென்ட் வீடியோ, நிறைய விஷயங்கள். இன்ஃபேக்ட் அவர் கான்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தர்லி இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள், நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு டெக்கீஸா இருப்பீங்க. லைக் மோஸ்ட்லி டெவலப்மெண்ட்டுக்குள்ள ஒரு டெவலப்பர் ஆகணும், ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும், இல்லைன்னா ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா பில்ட் பண்ணணும்னு சொல்லி மோஸ்ட்லி இந்த மாதிரி லைன்ல இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் வந்திருக்கு. ஏஐல நிறைய விஷயங்கள் புதுசா வந்திருக்கு. ஸோ நீங்க அப்படி ஒரு டெவலப்பராவோ இல்லை ஒரு வெப்சைட் ஆப் எந்த ஒரு விஷயம் பில்ட் பண்ணாலும் இப்போ ரீசெண்டா என்னென்ன ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கு, எதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா நீங்க டெவலப்மெண்ட் சைட்ல இருந்துட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரை பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன், லைக் உங்களோட ஜேர்னி, லைக் இந்த உங்களோட கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி ஏஐ வித் கோடி இந்த பேஜை பற்றியும், ஸோ நீங்கள் எந்த மாதிரி இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. Yeah, first of all, thank you for this, Naveen and all. Thank you for inviting this podcast. So ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 9 இயர்ஸாக வந்து கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி, 9+ இயர்ஸாக வந்து கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ வீடியோ எடிட்டர் அண்ட் சினிமோட்டோகிராஃபராக இருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 25+ கண்ட்ரிஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து நாங்கள் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி finance.kodi அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா more than 50K+ ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரீசெண்டாக அப்படி ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்த ஏஐ டெக்னாலஜி தமிழ் மக்களுக்கு முக்கியமாக கொண்டு போகணுங்கிறதுக்காக ஏஐ வித் கோடி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஒரு யூடியூப் சேனலையும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக ஏஐ பற்றின டுட்டோரியல்ஸ் வந்து தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தமிழில் ஏஐ பற்றின டுட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது இப்போ ரீசெண்டாக வெப் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன், இந்த ஏஐ ஏஜென்ட் பற்றி எல்லாமே வந்து நிறைய பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால முக்கியமாக தமிழ் மக்களுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜியை கொண்டு போய் சேர்க்கிற விதமாக நம்மளோட இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி வந்து போய்கிட்டு இருக்கு. சூப்பர் கிரேட் பிரதர். ஸோ நிறைய விஷயங்கள் ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். இப்போ ரொம்ப வந்து பிரைமரியாக போயிட்டு இருக்கிறது ஏஐ ஏஜென்ட்ஸ் தான். பிகாஸ் ஆஃப் ஏஐலேருந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் ரிப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்ன, இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுது, ஸோ அது என்ன மாதிரியான ரோல் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கு பிரதர்? ஸோ இப்போ ஏஐ ஏஜென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச N8N டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் இந்த N8N டூல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் சிம்பிளாக ChatGPT சொல்கிறேன். ChatGPT ஏதாச்சும் நமக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்புட்டாக கொடுப்போம். ChatGPT அந்த LLM மாடலை யூஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டை வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாடல் எப்படி ஜெனரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி வந்து இன்புட் எல்லாமே வந்து ஃபீட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சென்னை டு கோயம்புத்தூர் ஃப்ளைட் எனக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம ChatGPT கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா அது நார்மலா இருக்கிற எல்லா ப்ரௌசர் எல்லாமே வந்து போய் செக் பண்றதுக்கான அக்சஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணி கொடுக்கும். பட் அதே சமயம் அதே ChatGPTல கேன் யூ புக் த ஃப்ளைட் டிக்கெட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அந்த ChatGPT வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்காது. ஏன் அப்படின்னா அதனால நம்மளோட ஒர்க் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் காலண்டரையும் நம்மளோட டீடைல்ஸ் இது எல்லாமே எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து உள்ள வராங்க. ஸோ ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மெயினா நம்மளோட இன்புட்டை வாங்கிட்டு அங்க ஒரு LLM மாடலை யூஸ் பண்ணி நம்மளோட இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு நமக்கு அந்த
அந்த ஆன்சர்ஸ்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணுறதுக்கான அக்சஸ் இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் காலண்டர் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுட்டு நம்ம புக் பண்ணுறதுக்கான அக்சஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால அது நம்மளோட ஆன்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டூல்ஸை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஏஜென்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க் ஃப்ளோலனாலும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து ஏஜென்ட் கொண்டு வர முடியும். முக்கியமாக ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் பண்ணுற இடத்துல நம்ம ஏஜென்ட் வந்து கொண்டு வரதுனால நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி வந்து நம்மளால நிறைய சேவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் N8N இருக்கு. ஸோ N8N மட்டும்தான் வந்து நிறைய பேர் தெரியும். பட் இதோட வந்து நிறைய சிம்பிளான டூல்ஸுமே இருக்குது. இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டின் ஒரு டூல் இருக்கு. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இதில் மேக்ஸிமம் நம்ம N8Nலாம் பார்த்தீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் ஆனால் அந்த லிண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்மளால ஈஸியாக வந்து ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து சிம்பிளாக ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ள லாகின் பண்ணது இங்கே ப்ரைசிங் போகலாம். இப்போ இங்கே ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 டாஸ்க் கிட்ட நம்மளால ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். பட் நீங்க இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே வந்து நிறைய விஷயம் பண்ண முடியும். எனக்கு கேட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நம்மளோட ஏஜென்ட்டை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆப்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான பர்சனலைஸ்ட் இமெயில் எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன அப்படின்னா ஏஜென்ட் பில்ட் பண்றதுக்கு நம்ம N8N மட்டும் தான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லிங்க்டின்ற ஒரு சிம்பிளான ஒரு டூலையுமே வந்து கத்துக்கலாம். மெயினாக என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இன்னைக்கு ஒரு N8N டூல் அப்படின்னா அடுத்த மாசம் வந்து வேற ஒரு ஏஐ டூல் வந்திருக்கும். அது இதை விட இன்னும் சிம்பிளாவே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாலே போதும், நமக்கு இதை விட இன்னும் ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு டூலே வந்துடும். ஸோ இப்போ இந்த லிண்டி டூலுமே வந்து நிறைய விஷயம் இருக்குது. இந்த லிண்டி டூல்லே வந்து நம்ம நிறைய ஏஜென்ட்லாம் பில்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் இந்த ஏஜென்ட்டை பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி வந்து நிறைய சேவ் பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஏஜென்ட் வந்து எப்படி பில்ட் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ நிறைய ஸ்கோப்புமே இருக்குது. என்ன அப்படின்னா நான் ஒரு ஆப்க்கு வந்து நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ்ல ஏஜென்ட்டை எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு எங்ககிட்டே கேட்குறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஏஜென்ட்டை பற்றி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நிறைய ஜாப் ஸ்கோப்புமே இருக்குது. பட் ஆனால் அதுக்கு வந்து N8N மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வேற பல சிம்பிளான டூல்ஸுமே இருக்கு. அதையுமே வந்து கற்றுக்கிட்டா போதும். ஸோ இந்த அளவுக்கு ஏஜென்ட் வந்து நிறைய ஸ்கோப்புமே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நானுமே ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர்த்த பார்க்குறேன். லைக் நான் ஏஜென்ட்ஸ் பில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஆஃப் காலிங் ஏஜென்ட் மற்ற நிறைய ஏஜென்ட்ஸை வந்து பில் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருந்து ஐடிக்குள்ள ஒரு டெவலப்பராக இருந்துட்டு இருக்கவங்களும் சரி நிறைய பேர் வந்து இந்த ஏஜென்ட்ஸை பில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த ஏஜென்ட்ஸை பில் பண்ணுறதுனா எப்படி பில் பண்ணலாம்? லைக் என்ன மாதிரி அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரோட் மேப் ஒரு பாத் வேணா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? பிகாஸ் இப்போ இந்த டூல் வரையும் காமிச்சிருந்தீங்க. லைக் இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி விஷயம் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்க இப்படி கொடுத்துடலாம் அப்படின்னா அதை எப்படி கொடுக்கலாம் பிரதர்? அதை ரியல் டைம்ல ஷோ பண்ண முடியுங்களா? ஸோ இதை என்ன பண்ணா சிம்பிளான ஒரு லிண்டி டூல் யூஸ் பண்ணி சிம்பிளா ஒரு ஏஜென்ட் வந்து எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சிம்பிள் ஒரு டெமோ ஒன்று காமிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டெஸ்ட் ஒன்று நம்ம பண்ணி காமிக்கலாம். என்ன பண்ணா ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம மெசேஜ்க்கு ஏற்ற மாதிரி LLM மாடலை யூஸ் பண்ணி, அதாவது Claude 4 Sonnet யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு மெசேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இமெயிலை வந்து நமக்கு ரைட் பண்ணும். ரைட் பண்ணதுக்கப்புறம் அதை யாருக்கு அனுப்பணுமோ அந்த டாஸ்க்கை வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ சிம்பிளான டாஸ்க், ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு டாஸ்க் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இங்கே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு மெயில் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் கம்யூனிட்டி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து உட்காந்து டெய்லியுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து மெயில் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஒரு ஏஜென்ட் வந்து நம்ம ரன் பண்ணி விடலாம். ஸோ இப்போ எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மெயில் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக தான் டைப் பண்ண போகிறோம். சென்ட் அ பாட்காஸ்ட் இன்விடேஷன் டு நவீன் அண்ட் சென்ட் த மெயில் டு, உங்களோட மெயில் ஐடி சொல்லுங்க ப்ரோ. மெயில் ஐடி வந்து HR நவீன் NAVIN 12@gmail.com. ஸோ இந்த மாதிரி நான் சிம்பிளாக ஒரு டெமோ மட்டும் கொடுக்குறேன். சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுக்குறேன். சென்ட் அ பாட்காஸ்ட் இன்விடேஷன் டு நவீன் அண்ட் சென்ட் த இமெயில் டு hrnaveen12@gmail.com. ஸோ இப்படி கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஏஜென்ட் வந்து நம்மளோட இந்த மெசேஜ்க்கு ஏற்ற மாதிரி LLM மாடல் யூஸ் பண்ணி நமக்கு வந்து பக்காவான ஒரு மெயிலை வந்து சென்ட் பண்ணி அதை வந்து நமக்கு ப்ரொஃபஷ்னலாக டிசைன் பண்ணி அதை வந்து அந்த மெயிலை வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து நம்மளோட மெயில் இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே வந்து நமக்கு அனுப்பிடும். ஸோ இன்னொரு மெயில் கூட ட்ரை பண்ணுறேன். சென்ட் த இமெயில் டு hrnaveen12@gmail.com அபவுட் யூடியூப் கொலாபரேஷன். ஓகே, சிம்பிளாக நான் டைப் பண்ணுறேன். வேறு எதுவும் பெருசாக டைப் பண்ணல, வேறு எதுவும் சப்ஜெக்ட் போடல, எதுவுமே நான் இமெயில் எதுவுமே பாடி இமெயில் எதுவுமே நான் ரைட் பண்ணல. சிம்பிளாக அப்படியே நான் டைப் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஏஜென்ட் வந்து நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸோ பாருங்கள், நம்மளோட யூடியூப் கொலாபரேஷனுக்கு ப்ரொஃபஷனல் இமெயிலை வந்து ரைட் பண்ணி கொடுக்கும் இந்த ஏஜென்ட். இப்போ சென்ட் இமெயில் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் கொலாபரேஷன்
இது எத்தனை இமெயில் இப்போ 100 இமெயில் கூட அட்டெண்ட் பண்ண வச்சுருக்காங்களா? ஆக்சுவலாக ப்ரோ இதில் வந்து நமக்கு இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ரீ அக்கௌண்ட்டில் வந்து 400 டாஸ்க் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மெயில் வந்திருக்கேன் பாருங்க. நீங்கள் அமிச்ச 2 மெயிலுமே எனக்கு வந்து ரிசீவ் ஆகி வந்துருந்துச்சு பிரதர். இப்போ சேம் டைம் இப்போ நான் இதையும் சாட் ஜிபிடி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப சாட் ஜிபிடியில் கொடுக்குறப்போ அது ஜஸ்ட் லைக் தான் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் தான் கொடுக்கும். பட் இது ஜஸ்ட் ப்ராம்ப்டோட சேர்த்து அந்த மெயில் அனுப்புறப்ப அதோட ஆக்ஷனையும் எடுத்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுது. இதுதான் இது இங்கே தான் ப்ரோ ஏஜென்ட் வந்து வருது. ஓகே ஓகே ஓகே. லைக் இப்போ இதை நான் பண்ணணும் அப்படின்னா நான் என்னோட டீம்கிட்ட கொடுத்து லைக் மெயில் இப்போ இந்த மாதிரி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லணும். பட் இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறப்ப ஐம் சீங் லைக் நானே ஒரு லைன் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டோம்னா டக்குன்ட்டு அந்த டீமுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி டக்குன்னு முடிச்சா வேலையே முடிஞ்சிருது. ஓகே. ஸோ இதே மாதிரி வேறு பெரிய பெரிய டாஸ்க்லாம் இப்போதைக்கு இப்போ இருக்க காலகட்டம் இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான பெரிய பெரிய டாஸ்க் எல்லாமே ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்காங்க பிரதர், உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஐடியாஸில்? ஸோ இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸில் டெய்லி ஒரு ஆள் உட்காந்துட்டு இன்வாய்ஸ் உட்காந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வாய்ஸ் வருது, அதுலேருந்து இன்வாய்ஸை டேட்டாவை எடுத்து யார் இன்வாய்ஸ் வந்து நம்ம அனுப்பியிருக்கோம், யார் நமக்கு பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மணி பே பண்ணியிருக்காங்க, எந்த டியூ டேட்டில் வந்து நமக்கு பே பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே உட்காந்து ஒரு ஆள் மேனுவலாக டைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு பதிலாக ஒரு ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த இன்வாய்ஸை அந்த ஒரு பிடிஎஃபை ஜஸ்ட் நம்ம கூகுள் டிரைவ்ல மட்டும் அப்லோட் பண்ணால் போதும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற டேட்டாவை எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யார் எவ்வளோ மணி எந்த டேட்டில் வந்து நமக்கு பே பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் ஷீட்டில் அதுவே வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஏஜென்ட் வந்து ஒர்க் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு மெசேஜுமே சென்ட் பண்ணுற மாதிரி, ஒரு தேங்க்யூ இமெயில் சென்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த ஏஜென்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸாக இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே வரையும் லைக் ஏஐ வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சு. Right, like agents பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏஜென்ட்ஸ் வந்து ஓகே. இப்போ எஸ் சொல்லுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட் பண்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு ரோலுக்கு வந்து நிறைய போஸ்டிங் வந்து வந்துருச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100+ ஜாப் போஸ்டிங் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க உட்காந்து எல்லாத்தையுமே உட்காந்து ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளா ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ணி யாரெல்லாம் ஒரு 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ணி அவங்களோட டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணி நம்மளோட கூகுள் ஷீட்ல அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏஜென்ட் வந்து நமக்கு ஈஸியாக வந்து பண்ணி கொடுத்தோம். ஸோ இதனால என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல இதை சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் நிறைய இடத்துல ஒரு 10 ஹெச்ஆர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு 8 ஹெச்ஆருக்கு வந்து இனி வேலை இல்லாமல் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க, ரைட்? லைக் ஸ்பெசிஃபிக்லி இன்டு ஹெச்ஆர் சைடு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குளோபலாக போன வருஷத்துலேருந்து 4 lakhs+ ஜாப்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு. பட் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், ஐபிஎம் ஆல்மோஸ்ட் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அவங்களோட ஜாப்ஸை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் வந்து உட்காந்து மேனுவலாக ஒரு டாஸ்க்கை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு ஏஐ ஏஜென்ட்டை வச்சு எப்படி அவங்களோட டாஸ்க் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக அவங்களோட ஜாப் எல்லாத்தையுமே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்காக ஏஐ பார்த்து பயப்படணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. என்னதான் இவ்வளோ டாஸ்க் வந்து இவ்வளோ ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 85+ மில்லியன் நியூ ஜாப்ஸ் வந்து நமக்கு வருது. அதில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஏஐ யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜாப்ஸ்லாம் நம்ம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ் பிரதர். ஸோ இப்போ ஏஜென்ட்ஸ் பற்றி பார்த்தோம். பட் அதே மாதிரி சேம் டைம் நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கும் சரி, மொபைலாக பில்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஏஐ யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் டூல் யூஸ் பண்ணி பெட்டராக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட டெமோ நம்மளோட ஆடியன்ஸ்க்காக ஷோ பண்ண முடியுங்களா? லைக் வெப்சைட்ஸ் பில்டிங்கில் எந்த அளவுக்கு ஏஐ இப்போ வந்திருக்கு, வெப்சைட் ஆர் ஆப் பில்டிங்கில்? ப்ரோ உங்களுக்கு சிம்பிளா பண்ண முடியும். என்ன பண்ண இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பெருசா கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வெப்சைட் வந்து இப்போ ஈஸியா பில்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளா ஒரு டெமோ கொடுக்குறேன். என்ன அப்படின்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ இந்த டூல்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வித்தின் 5 minutesல ஒரு ஃபுல் கம்ப்ளீட் வெப் பேஜ் வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா இப்போ இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோல நான் ஒரு சின்னதாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா build a website about AI webinar happening at next Friday at 8 PM. So build a modern UI style professional website include HTML, CSS, JavaScript into ஸோ இந்த மாதிரி நான் சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இப்போ என்னன்னா நான் வேணும்னே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொடுக்குறேன். இப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்தாலும் இப்போ இருக்கிற ஏஐ வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நான் கமெண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னன்னா நமக்கு இங்கே ஜெமினி 2.5 Pro யூஸ் பண்ணி நமக்கு வந்து கோடு வந்து ரைட் பண்ணி கொடுக்கும் இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில். ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு திங்கிங் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்மளோட இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன மாதிரிலாம் வெப்சைட் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் டிசைன் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் லே அவுட் பண்ணலாம், அது எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து நமக்கு திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம். திங்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கம்ப்ளீட்டாக என்ன மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த டிசைனில் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் டைப்போகிராஃபி, அட்ராக்டிவ் கவுண்டன்ட், ரெஸ்பான்சிவ் டிசைன் இதெல்லாமே வந்து என்ன மாதிரிலாம் ஆட் பண்ணலான்ற கீ ஃபீச்சர்ஸுமே வந்து ஆட் பண்ணிடும்.
முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நமக்கு HTML கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து HTML CSS JavaScript கோடை கம்ப்ளீட்டாக எனக்கு எந்த ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு இப்போ இந்த AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட் வந்து ஈஸியாக வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு எதுவுமே தெரியாது, CSS தெரியாது, HTML தெரியாது, JavaScript தெரியாது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. கோட் வந்துருச்சு இல்லையா? இப்போ இந்த கோடை பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சிம்பிளாக AI வெபினார் மட்டும் தான் கொடுத்தேன். பட் ஆனால் நமக்கு தேவையான கண்டென்ட்டுமே வந்து இந்த Gemini 2.5 Proல நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட கோடு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த HTML கோடை வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பைலர் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு கம்பைலர் இருக்குது. இந்த கம்பைலரில் போய் பார்க்கலாம், mygreatlearning.com blog/HTML editor tool. ஸோ இதில் அந்த கோட் அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. நம்மளோட வெப்சைட் வந்து வித்தின் 5 மினிட்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. ஸோ இதில் நமக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் பிரதர். பார்க்குறப்பவே முதல்ல ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வெப் டெவலப்பர்ட்ட பேசிக்காக சின்ன நம்ம கடைங்களுக்கு பண்ணணுன்னாவே 10,000, 20,000, 30,000, 50,000, 1 லட்சம் வரைக்கும் கேட்குறாங்க. பட் இந்த விஷயங்கள்லாம் பார்க்குற வரையும் பை யூஸிங் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அட்லீஸ்ட் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் இந்த விஷயம்லாம் ரொம்ப அட்வான்ஸாக, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இப்போ இந்த சுச்சுவேஷன் இருக்குன்னா பட் இன்னொரு 1 or 2 இயர்ஸில் இன்னொரு க்ரோத் ஃபேஸில் இருந்துட்டு இருக்கு. ஐ திங்க் ஸோ இன்னும் ஃபியூச்சரில் அது அட்வான்ஸாக வரப்போ இன்னும் ஒரு எக்ஸலண்ட்டான அவுட்புட்டை கொடுக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இப்போவே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி வேறு என்னென்ன லைக் வெப் ஆப்ஸ்குள்ள வேறு என்ன சப்போர்ட்டிங் டூல்ஸ் என்னென்ன இருக்குது பதர் ஃபார் கிரியேட்டிங் வெப்சைட் ஆர் லவபிள்னு ஒரு டூல் இருக்குது ப்ரோ. ஸோ இந்த லவபிள் டூல் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த லவபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து நமக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக பில்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் அ வெப் ஆப் ஃபார் மை, இப்போ லைக் அமேசான், லைக் இப்போ அமேசான் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் ஒரு 10 ப்ராடக்ட் போடுற மாதிரி ஏதாச்சும் போடுங்க பிரதர், லைக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யா அபவுட் ஃபார் மை ஷாப்பிங் லுக் லைக் அமேசான் ஹேவிங் ஹெர்பல் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு லவபிள் வந்து கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷனை நமக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி பில்ட் பண்ணி கொடுக்குதுன்னு. ஸோ இப்போ என்னன்னா இதுக்குமே வந்து நமக்கு எந்த ஒரு கோடிங் எதுவுமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இங்கிலீஷில் நம்ம ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தாலே போதும், நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து வெப்சைட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பார்த்த மாதிரி தான் என்ன மாதிரிலாம் வந்து டிசைன் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இதை திங்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கோடு வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நம்மளோட கோடெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல கோடு வியூன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கோடு எல்லாத்துமே வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா அதுக்குள்ளேயுமே வித்தின் 2 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு கோடு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரிவியூ பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீங்களா பார்த்தா இதுக்குமே ரொம்ப அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்குமா? இப்போதைக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லவபிளில் ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவபிளில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 5 டெய்லி கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோ பிளான் போய்க்கலாம். $25 தான். நீங்கள் 100 மந்த்லி கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு கேட்டிங்க அப்படின்னா கிரெடிட்ஸ் மீன்ஸ் எதை சொல்ல வரீங்க ப்ரோ? இந்த மாதிரி இருக்கும் கிரெடிட்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு தடவை கொடுக்குறோம்ல ஒரு ப்ராம்ப்ட், அது வந்து ஒரு கிரெடிட்னு எடுத்துக்கோங்க. ஓ ஓகே. அப்போ ஃப்ரீயாகவே 5 வாட்டி கொடுத்தா இப்படியே டெய்லியுமே கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தாவே இப்போ ஒரு 5 நாளில் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிடலாம் போல. கம்ப்ளீட்டாக நம்மளால ரெடி பண்ண முடியும். டெய்லி 5 கிரெடிட்டுங்கிறப்போ வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்துக்கோம். இதுக்கே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருக்கும், அதையுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இனி இதை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் மீன்வாயில் இதை மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் bolt.newன்னு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெப்லைட்ன்னு இருக்குது, அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெம்போன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் நீங்கள் பேசிக்காக அந்த லவபிள்லேருந்து ட்ரை பண்ணிவிட்டு நிறையா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போல்ட் போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி கிரியேட் அ வெப்சைட் கோவை கஃபே. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கொடுக்குறேன். இங்கே நான் ஒரு இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு லவபிள் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி போல்ட்லேயே வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ரெண்டையுமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து 5 கிரெடிட்ஸ் தான் கொடுப்பாங்க போல்ட்டில். பட் இதில் மேட்டர் என்ன அப்படின்னா நம்ம 5 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கோடை வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இந்த போல்ட் டூலில் மட்டும். அண்ட் அதே சமயம் லவபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து நம்மளோட வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வரும் பாருங்க. இப்போ இந்த வெப்சைட் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லைக் அவங்களோட ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும், லைக் அவங்களோட ரெஸ்யூம் அப்படியே போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டாக காட்டணும்னாலுமே இதை வச்சு ஷோ பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வெப்சைட் பாருங்க, நான் சிம்பிளாக ஒரே ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்தேன், கிரியேட் மை வெப் ஆப் ஃபார் மை ஷாப்பிங் பேஜ். சிம்பிளாக கொடுத்தேன், அது ஹெர்பல் ப்ராடக்ட். இங்கே பாருங்க நம்மளோட வெப்சைட் கம்ப்ளீட்டாக வந்துருச்சு.
ஸோ காமர்ஸ்க்கு தேவையான வெப்சைட் எல்லாமே வந்து பக்காவாக வந்து வந்துருச்சு. ஸோ இதில் நமக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா கூட நம்ம ஈஸியாக வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட நம்பர் வேணும், உங்களோட இமெயில் ஐடி வேணும், இல்லை இந்த ப்ராடக்ட் பார்த்துக்கு வேறு ஏதாச்சும் இமேஜஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சேஞ்ச் த நேம் இன்டூ சம் அதர் நேம், சேஞ்ச் த இமெயில் டு யுவர் மெயில், இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சேஞ்சஸ் நடந்துடும். ஓகே. ஸோ இப்போ இப்போ இருக்க இந்த எல்லா டூலுமே சிமிலர் ஒரே மாதிரியான ப்ராசஸ் தானே பிரதர்? இல்லை இந்த டூல் எல்லா டூல்லையும் இப்போ ஒருத்தர் வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண நினைக்கிறேன்னா எந்த டூல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்? இது வந்து கொஞ்சம் ஈஸி, யூசர் ஃப்ரெண்ட்லி, கொஞ்சம் கிரெடிட்ஸ்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா எதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு லவபிளில் வந்து கொஞ்சம் பெட்டராகவே வந்து ரிசல்ட் வருது. நான் இதை வந்து கொஞ்சம் லைவாகவே காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லவபிளில் போட்டிருந்தோம், அதே மாதிரி போல்ட்டில் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஆல்ரெடி. இப்போ போல்ட்டில் நமக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு, நான் அதை காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து நமக்கு போல்ட் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு AI டூல் தான். சிம்பிளாக நம்ம ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தோம், நமக்கு வந்து வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துச்சு. பட் என்ன அப்படின்னா கம்பேர் வித் திஸ் இது வந்து லுக்ஸ் லைக் அ சோ ப்ரொஃபஷனல் வெப்சைட். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி வெப்சைட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு லவபிளில் நமக்கு அட்வான்ஸ்டாக ப்ரொஃபஷனல் யூஎஸ் ஸ்டைலில் சூப்பரான வெப்சைட் வந்து நமக்கு லவபிள் ஈஸியாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் வித் லவபிள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு டூலில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வெப்சைட்டுக்கு இந்த விஷயம் ஓகே, இதே வெப் ஆப்ஸ்க்கு இல்லை மற்ற டிசைனிங் ஏதாச்சும் இந்த மாதிரி AI டூல்ஸ் இருக்குங்களா பிரதர்? யூஏ ஸ்டைலுங்களா கேட்குறீங்க இல்லை எதாவது கேட்குறீங்க? இல்லைங்க, லைக் மற்ற ஏதாச்சும் மொபைல் ஆப்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கோ டிசைனுக்கோ இந்த மாதிரி AI டூல்ஸ் இருக்குங்களா? ஸோ இப்போ மொபைல் ஆப்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு இன்னும் சில டூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ரார்க்னு ஒரு டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரார்க் டூலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக ஒன்று கொடுக்குறேன், கிரியேட் அ மொபைல் ஆப் அபவுட் எக்ஸ்பென்ஸ் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போல்ட் இருக்கு இல்லையா, இந்த போல்ட்லேயே வந்து நம்மளால் மொபைல் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வெப்பேஜ் தான் வந்து சொன்னேன், பட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ மொபைல் ஆப் ஃபார் ஃபினான்ஸ் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். ஸோ இப்போ இந்த ரெண்டு டூல்லையும் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு டூல்லையும் நமக்கு ரிசல்ட் எந்த மாதிரி வருது அப்படின்றத காமிக்கலாம். ஸோ இப்போ மொபைல் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த ரார்க் டூலுமே வந்து ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இந்த போல்ட்டில் வந்து நம்ம வெப் அப்ளிகேஷனும் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷனும் பண்ணலாம். சூப்பர் பிரதர். ஸோ பார்க்குறப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இப்போ எவ்வளோ அப்டேட்டடாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ இப்போ இதனால நிறைய டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா, அதை யூஸ் பண்ணி டெவலப்பர்ஸ் பெட்டராக தான் சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் எப்படி இருக்கு பிரதர்? ஸோ இப்போ என்ன கிடையாது அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு மாட்டு வண்டி இருக்கிறப்ப புதுசாக ஒரு டிராக்டர் வர்றப்ப நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இதெல்லாம் டிராக்டராடா அப்படின்னு சொல்லி டிராக்டர்லாம் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் ஒவ்வொருத்தராக வந்து டிராக்டர் வர எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு நம்ம கண்முன்னாடி ஒரு டெக்னாலஜி வர்றப்ப யாரெல்லாம் எந்தெந்த டெவலப்பர்ஸ்லாம் அதை வந்து அடாப்ட் பண்ணுறாங்களோ அவங்களால நிறைய விஷயம் வந்து புதுசாக பண்ண முடியும். பட் அதே சமயம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய இடத்துல எல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, அது வந்து ஒரு மாதிரி சீட் பண்ணுற மாதிரின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. யாரெல்லாம் ஈவன் டெவலப்பர்ஸ் எல்லாமே இந்த AI டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி அவங்களோட ஒர்க் ஃப்ளோவில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற பொசிஷனை விட அடுத்த பொசிஷன் கண்டிப்பாக போக முடியும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒர்க்கை ஒரு 1 ஹவரில் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து அதே ஒர்க்கை AI டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப அவங்களோட ஸ்கில்லும் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அதே சமயம் அவங்களோட ஜாப் பொசிஷனுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் AI பார்த்து பயப்பட வேண்டாம், ஜஸ்ட் அடாப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் மேட்டர். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ எப்படி நீங்கள் இந்த மாதிரி ரீசெண்டாக வரக்கூடிய டூல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க? இப்போ ஒரு டெவலப்பராக இருக்காங்க, அடாப்ட் பண்ணிக்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க லைக் இந்த மாதிரி புதுசாக டூல்ஸ் வருது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே? தட்ஸ் மை சீக்ரெட். AI with கோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஒரு கண்ணு இருக்கும், எப்பயுமே வந்து என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே தான் இருப்பேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன மாதிரிலாம் அப்டேட்ஸ்லாம் புதுசாக வருதுன்றத வந்து ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்துமே வந்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ மோஸ்ட்லி நியூஸில் அந்த மாதிரி விஷயங்கள்ல பார்க்க முடியுமா லைக் ஏதாச்சும்? ஸோ இப்போ சாரி ப்ரோ, அது முன்னாடி இதை காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போல்ட்டில் நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆச்சு. ஸோ இப்போ என்னன்னா உங்களோட மொபைலில் எக்ஸ்போ கோ ஆப்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே இந்த மொபைல் ஆப்பில் அப்படியே இந்த மொபைல் அப்ளிகேஷனை உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இதை ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஷோ ஆகும், ரைட்? கண்டிப்பாக நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை ஐஃபோனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்போ கோ ஆப் அப்படின்ற போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் வரும். அதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலே இந்த அப்ளிகேஷன் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பென்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், ஒரு 132 rupees போடுறேன், நான் சும்மா கிராசரிஸ்ன்னு போடுறேன், ஃபுட் அண்ட் டைனிங் ஆட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் டோட்டல் ஸ்பெண்டிங் 132 rupees. இப்போ இந்த மாதிரிலாம் வரப்போ நமக்கு தேவையான நம்ம கஸ்டமைஸ்டு டூலையே கூட நம்மளே பில் பண்ணி லைக் எல்லாருமே ஆப்வியஸாக
பில்ட் பண்ணி வச்சுக்க முடியும் போல. எல்லாருமே அந்த ஒரே யூனிவர்சலா இருக்க ஆப்பை பயன்படுத்துறத தவிர லைக் அவங்களோட கம்பெனிக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ இல்லை அவங்களோட கடைக்கு என்ன தேவைப்படுதோ டக்குன்னு பர்சனலாக கிரியேட் பண்ணிக்க முடியும் போல. ஆப்வியஸாக உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ, உங்களோட ஒர்க் ஃப்ளோக்கெலாம் என்னென்னலாம் வேணுமோ அதை ஈஸியாக வந்து இப்போ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். சரி, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேசுங்க. ஃபைனல் கன்க்ளூஷன் பேசி முடிச்சிடலாங்களா? எஸ் ப்ரோ யா ஓகே சூப்பர் பிரதர். ஸோ நிறைய விஷயங்கள் ஷோ பண்ணியிருந்தீங்க. லைக் நம்மளோட பாட்காஸ்ட்டில் ரியல் டைமாக உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணி எப்படியெல்லாம் ரியல் டைமில் ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் ஷோ பண்ணியிருந்தீங்க. ரியலாக எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நானே பார்க்குறேன். நம்மளோட ஆடியன்ஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதே மாதிரி சேம் டைம் உங்களோட சேனலையும் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பீப்புள் யாராச்சும் இந்த மாதிரி ரீசெண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாலுமே அவரோட சேனலை ஃபாலோ பண்ண டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காகவும் கொடுத்துருக்கேன். ஏஐ வித் கோடி அவரோட பேஜையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டூல்ஸ் ஏதாச்சும் வரப்போ கண்டிப்பாக நம்ம சேனலில் அகெயின் வி வில் டூ ஒன் பாட்காஸ்ட் அண்ட் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றின அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்ஸ் அ லாட். கண்டிப்பாக தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.